திருடன் நைட்ல போய் என்எஸ்கே வீட்டுல கலைவாணர் வீட்டுல திருட போயிட்டான். திருட போனவன் பணமோ நகையோ திருடல, சாப்பாடு எடுத்து நைட்ல சாப்பிட்றான். அப்போ பாத்திரம் உருண்டப்போ அவங்க வந்துட்டாங்க. வந்து அவனை பிடிச்சிட்டு என்னடா அப்படின்னு, இல்ல ஏன் திருட வந்த, இல்ல பசிச்சு சாப்பிட வந்த. அப்படியா, வா அப்ப வேலை கொடுத்தா செய்வியா, செய்வேன். கார் சாவி கொடுத்தது நீதான் டிரைவர். திருட வந்தவனை டிரைவர் ஆக்கிய வள்ளல் பெருமான், அதோட அவருடைய கஜானா எல்லாமே அந்த திருடங்கிட்ட தான் இருந்தது. அவர் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டார். கலைவாணர் தெரியும் உங்களுக்கு, லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் கொலை வழக்கில் தண்டனை அடைந்து விட்டார்கள். பிறகு லண்டன்ல கேஸ் நடந்தது, மீண்டும் விடுதலை பெற்று வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அந்த சமயத்துல வீட்டுல ஒரு வெள்ளி பாத்திரம், கிளாஸ், வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எடுத்துட்டார். ஒரு படமே எடுத்தாங்க, தியாகராஜ பாகவதரும் படம் எடுத்தாரு, என்எஸ்கே ஒரு படம் எடுத்து, ரெண்டு பேரும் ஃபெயிலியர், எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த வள்ளல் பெருமான் எல்லாம் இழந்து ஒண்ணு இல்ல, ஒரு வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க அந்த தொழிலாளிகள்லாம் பெண்ணு பிள்ளை கல்யாணம்னா ஒரு தட்டில் வெத்தலை பாக்கிச்சு பத்திரிகை வைக்க போவாங்க. அப்போ என்எஸ்கே ஏதாவது கொடுத்தே அனுப்புவார், நம்பிக்கையோடு போவாங்க. இப்போ என்எஸ்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் தொழிலாளி போயிட்டார் பத்திரிகையோட, காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன பிள்ளைக்கு கல்யாணம், அப்படியா, சரி இதை வாங்கினாரு, இதை இப்படியே கொடுத்துட்டாரு. இடது கையில காப்பி குடிச்சா வெள்ளி டம்ளர்ல இருக்கிறது அது ஒண்டிதான், அதை அப்படியே கொடுத்துட்டார். அவனுக்கு ஆச்சரியம், எடுத்துட்டு போட்டார். இத மதுரை டிஏ மதுரம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்னையா என்னையா பண்ண, நீ என்ன பண்ண, இல்ல இல்ல வேற இன்னுமே இல்ல, கொடுக்க ஒண்ணு இல்ல, அதனால வெள்ளி டம்ளர். யோ அது இல்லையா, குடிச்சிட்டு இருந்த இடது கையில கொடுக்கிறிய வெள்ளி டம்ளரை வலது கையில கொடுத்துட கூடாது. அந்த தாயை பாருங்க, இடது கையில கொடுத்ததுக்கு அந்த அம்மா கோச்சிக்கிட்டு நீ வலது கையில கொடுத்துருக்கனாரு. இவரை பாருங்க, இல்லடி இந்த கையில இருந்து இந்த கையில மாறுறதுக்குள்ள மனசு மாறிடுண்டி, அதனால இப்படியே கொடுத்துட்டேன். யார் யாருக்கா சினிமாவில் இன்னைக்கு யார் இருக்கா, கோடான கோடி உயர்ந்து போச்சு சம்பளம், என்ன கொடுக்கிறான். அவர் எம்ஜிஆருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தார். என்எஸ்கே கிட்ட எம்ஜிஆர் மாசம் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தார் நாடக கம்பெனில. என்எஸ்கே நாடக கம்பெனில எம்ஜிஆருக்கு 100 ரூபாய் சம்பளம் மாசம், வேலைக்காரர் எம்ஜிஆர். அப்போ சொன்னார், எம்ஜிஆர் பெருசா வளர்ந்த பிறகு, சும்மா 4-5 படம் ஹீரோ பண்ண பிறகு கலைவாணர் சொல்லியிருக்காரு, டே எம்ஜிஆர், என் ராமச்சந்திரா, நீ யார மறக்கூடாது தெரியுமா, நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா. அப்பெல்லாம் 1.5 நாள் டிக்கெட், டென்ட் கொட்டா அதுல மக்கள் வர்றதெல்லாம் 1.5 நாள் டிக்கெட், 2.5 நாள் டிக்கெட். இந்த 1.5 நாள் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறான் பார், அந்த ஏழை, நீ வர்ற பணம் கொடுக்கிற பணம் அவன் பணம், இந்த பணத்தை நீ அவனுக்கு தான் செலவு பண்ணணும், நன்கொடை உதவி பண்ணணும்னாராம். எம்ஜிஆர் எழுதி சொல்லியிருக்காரு. அவர் கற்றுக் கொடுத்த பாடம், என்னை வள்ளல் வள்ளல் என்கிறார்கள், என்னை வள்ளலாக்கியது கலைவாணர் அப்படின்னு கலைவாணர் பேரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் பெரிய நடிகரான பிறகு ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கு கால் முறிஞ்சிருது, எலும்பு முறிஞ்சிச்சு. பூந்தமல்லி ரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட். எம்ஜிஆர் கேள்விப்பட்டு போயிட்டார். மாலை நேரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு, அப்ப அந்த அம்மா அழுது, ஐயா ஆளு இரு என்ன இல்லையா, ஒன்றும் கஷ்டம், ரைட் ஓகே டாக்டர் இந்த பில் பூரா எனக்கு அனுப்பிடணும், அவன் ட்ரீட்மெண்ட் பூரா என்ன ஆகுதோ அந்த பில் எனக்கு அனுப்பிடணும். ஓகே ரைட்டுனாச்சு. அப்படி மூவ் பண்ணி வராரு எம்ஜிஆர். இன்னொரு குரல் கேட்குது, ஐயா ஐயான்னு. திரும்பி பார்க்கறாரு, இன்னொரு அம்மா, அங்க ஒரு பேஷண்ட் பக்கத்துல ஒரு அம்மா, ஐயா ஐயான்னு. திரும்பி வந்தார். இப்ப இருக்கிற ஹீரோ முதல்ல ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, தன் கூட உயிரா இருந்து உதவி செய்தவங்க நோயா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது இல்லை. ஆனா எம்ஜிஆர் இன்னொரு குரல் எடுத்து அந்த இடத்துக்கு போறாரு. என்னமான்னு, ஐயா உங்க கூட அந்த குரூப்ல நடிச்சவரையா, அவரு துணை நடிகர், அவர் உடம்பு சரியில்லை, அப்படியா, ஆமா இல்லையா, கஷ்டயா, வேற வருவாய் இல்லையா, அப்படியா டாக்டர்,
இந்த பில்லையும் சேர்த்து போடுங்க, அந்த நோயாளிக்குரிய பில்லையும் சேர்த்து போடுங்கன்னு. இது ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ட். கொடை என்பதற்கு பொருள் இதுதான். கொடை வள்ளல்களை தவிர கோடி கோடியா வாங்கி பதுக்கி வச்சு இந்த காகித குப்பைகள் யாருக்குமே பயன்படாமல் நம்முடைய இறுதி ஊர்வலத்தில் கூட வராமல் போகிறது. அந்த காகித குப்பைகளுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது காகித குப்பைகள். காமராஜ் சொல்லுவார், பெருந்தலைவர் காமராஜ், மேட்ல மழை பெஞ்சதுன்னு வச்சுங்கண்ணே, அதாவது மேடா இருக்குல்ல, இங்க மேடு, இது பள்ளம், மழை இங்க கொட்டிச்சுன்னா இந்த தண்ணி எங்க போவான்? இந்த பள்ளத்துக்கு தானே போனோம். பணக்காரங்கிட்ட பணம் மழை கொட்டிச்சுன்னா அந்த பணம் ஏழை என்கிற பள்ளத்துக்கு போகணுமா? காமராஜ் அந்த ஆள் கண்டுபிடிச்ச தத்துவம்.